இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. தவிக தலைவர் விஜய் திருப்பூரில் பிரச்சாரம் செய்தார். அப்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்தார். இதுகுறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறியிருப்பதாவது: கூட்டுறவு வங்கிகள் தன்னிடம் இருக்கும் சொந்த பணத்தை வைத்து மட்டுமே விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதில்லை. ஒருபுறம் மக்களிடமிருந்து சேமிப்பு மற்றும் டெபாசிட் தொகையை திரட்டுகின்றன, மறுபுறம் நபார்டு எனப்படும் தேசிய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியிடமிருந்து குறைந்த வட்டியில் கடனாக பணத்தை பெறுகின்றன. இப்படி திரட்டப்படும் பணத்தை தான் விவசாயிகளுக்கு பயிர் கடனாக வழங்குகின்றன. அரசின் கடன் தள்ளுபடி அறிவிப்பால் ஏழைகள் பயனடைந்தால் பரவாயில்லை, வசதியானவர்களும் பயன்பெறுகின்றனர். இதனால் மக்கள் பணம்தான் விரயமாகிறது. தள்ளுபடி தொகையையும் அரசு கூட்டுறவு நிறுவனங்களுக்கு உடனே வழங்காமல் 5 ஆண்டுகளுக்கு தவணை முறையில்தான் வழங்குகின்றன. இதனால் சங்கங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கிக் கொள்கின்றன. இதை தடுக்கும் வகையில் கடன் தள்ளுபடி செய்யப்படும் தொகையை தவணை முறையில் சங்கங்களுக்கு அரசு வழங்கக்கூடாது. தள்ளுபடி தொகை முழுவதையும் ஒரே தவணையில் 45 முதல் 60 நாட்களுக்குள் வழங்க வேண்டும். இல்லை என்றால் நிலுவைத் தொகை வாடிக்கையாளர் வங்கி கணக்கில் இருக்கும் என 2024ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கி உத்தரவு பிறப்பித்தது. ஏற்கனவே தமிழகம் உட்பட பல மாநில அரசுகள் நிதி நெருக்கடியில் உள்ளன. எந்த அரசாலும் தள்ளுபடி தொகையை முழுவதுமாக, அதுவும் 2 மாதங்களுக்குள் வழங்க முடியாது. இதன் காரணமாகவே தற்போது ஆட்சியில் உள்ள திமுக தனது தேர்தல் அறிக்கையில் பயிர்க்கடன் தள்ளுபடி வாக்குறுதியை வழங்கவில்லை என கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.